பெண்களே உங்களுக்காக. அதுவும் முக்கியமா 40 வயசு நெருங்குறீங்க, 40 வயசு தாண்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான பதிவு தான் இது. ரொம்ப முக்கியமானது பாருங்க. இதில பல விஷயங்கள் உங்களுடைய மனநலனுக்காகவும், உங்க உடல் நலனுக்காகவும், உங்க குடும்ப நலனுக்காகவும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்கள் கடைபிடிக்கும்போது, அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்போதும் சரி, நான் 40 வயசுக்கு மேல சிலர் சொல்றாங்க போன் டென்சிட்டி நெறைய வீட்டு வேலை செய்றாங்க. பெண்கள் வந்து நெறைய வீட்டு வேலை செய்றாங்க. ரொம்ப முக்கியமா பெண்களே, ஏன் நீங்க உங்கள கவனிச்சுக்க மாட்டேங்கிறீங்க? அசைவு குடுத்தால் உடம்பு நல்லா இருக்கும். மனசு அசையாமல் இருந்தால் மனசு நல்லாயிருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்? சோம்பேறித்தனம்னு சொல்லிட்டு, அப்படியே ஒரு பொசிஷன்ல இப்படி உட்காந்துருவாங்க. அவ்வளோதான் உடம்பு கொஞ்சம் கூட அசைக்க மாட்டாங்க. படுத்திருப்பாங்க. திரும்ப கூட மாட்டாங்க. "ஏய் போப்பா சோம்பேறித்தனமா இருக்கு." அப்படியே அப்படியே படுத்திருப்பாங்க. உடம்பு அசைக்கவே மாட்டாங்க. அவ்வளோ கெட்டது உடம்புக்கு. உடம்பு அசையாம இருக்கிறது அவ்வளோ கெட்டது. 40 வயசு கிட்ட வரீங்க, தாண்டிட்டீங்க அப்படின்னாலே, நிச்சயமாக நான் சொன்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு ப்ராப்ளம் இருக்குங்க. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட்டுங்க. ஃபிசிக்கலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. என்ன செய்யலாம்னு கேட்குறீங்களா? பெண்களே உங்களுக்காக. அதுவும் முக்கியமா 40 வயசு நெருங்குறீங்க, 40 வயசு தாண்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான பதிவு தான் இது. ரொம்ப முக்கியமானது பாருங்க. இதில பல விஷயங்கள் உங்களுடைய மனநலனுக்காகவும், உங்க உடல் நலனுக்காகவும், உங்க குடும்ப நலனுக்காகவும் இருக்குது. இத பார்த்து இதில வர விஷயங்கள் நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே, உங்க உடல், மனம், வாழ்க்கை, உங்க குடும்பம் எல்லாமே நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி. இப்ப என்னதான் பண்ணணும்னு கேட்குறீங்களா? நார்மலா வந்து ஆஃப்டர் 40 அந்த 40 ப்ளஸ்ல வரும்போது நெறைய பெண்களுக்கு வந்து அந்த 45, 50 கிட்ட நெருங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மெனோபாஸ் டைம்னு சொல்லுவாங்க. அந்த மெனோபாஸ் டைம்ல உள்ளுக்குள்ள ஹார்மோன் நெறைய சேஞ்சஸ் ஆகும்போது, அந்த பெண்களால மனநிலையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உடல்நிலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மனசுல வந்து திடீர் மூட் ஸ்விங் நெறையவே இருக்கும். திடீர்னு டென்ஷன் ஆவாங்க. நார்மலா பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. நல்லா டென்ஷனா இருப்பாங்க. திடீர்னு கூலா பேசுவாங்க. ஒரு மாரி ஒரு ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில உடம்புலயும் சொல்லி போட்டு படுத்தி எடுக்கும். அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால. இத பேலன்ஸ் பண்றதுக்காக நெறைய பேர் நெறைய மருத்துவ முறைகள் அந்த மாரிலாம் போறாங்க. ஓகே. அதெல்லாம் போறது சரியா தப்பான்னு அவங்கவங்க டிசிஷன் தான். அத நம்ம எதுவும் சொல்ல போறது கிடையாது. ஆனா, இப்ப நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்கள் கடைபிடிக்கும்போது, அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்போதும் சரி, நான் 40 வயசுக்கு மேல சிலர் சொல்றாங்க போன் டென்சிட்டி நெறைய வீட்டு வேலை செய்றாங்க. பெண்கள் வந்து நெறைய வீட்டு வேலை செய்றாங்க. ரொம்ப முக்கியமா பெண்களே, ஏன் நீங்க உங்கள கவனிச்சுக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியலங்க. நெறைய பெண்கள் நம்மகிட்ட ஹீலிங்க்காக வருவாங்க, கவுன்சிலிங்க்காக வருவாங்க, தெரப்பி எடுத்துக்க வருவாங்க. அதுவும் முக்கியமா இந்த 40, 50 அந்த அந்த ரேஞ்சில இருக்கிறவங்க வரும்போது, சொல்லுவேன். நீங்க வந்து என்ன பண்ணுங்க, காலையில எழுந்திரிச்சு கொஞ்சம் சுண்டல் சாப்பிடுங்க, சுடு தண்ணி குடிங்க. இந்த மாரி சொல்ல அட போங்க சார் இதெல்லாம் யார் சார் பண்ணுவா? சரி நான் உங்க ஹஸ்பண்டுக்கு செஞ்சு குடுங்க. உங்க பையனுக்கு செஞ்சு குடுங்க. உங்க பொண்ணுக்கு செஞ்சு குடுங்க. அது செஞ்சு தரேன் சார்ம்பாங்க. திரும்ப கேட்பேன். உங்களுக்குன்னு சொன்னா நீங்க ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? உங்க பையனுக்கு, உங்க பொண்ணுக்கு, உங்க ஹஸ்பண்டுக்கு நான் மட்டும் செய்றீங்களே ஏன்னு கேட்டேன். அட போங்க சார். அவங்க நல்லா இருந்தாலும் போதும் சார் அப்படிம்பாங்க. ஏன்னா, நெறைய பெண்கள் தன் மேல செல்ஃபா அவேர்னஸ் கிடையாது. கேர் எடுத்துக்கிறது கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா இருந்தா தான், பெண்கள் நல்லா இருந்தா தான் அந்த வீடு சுபிக்ஷமா இருக்கும், நல்லாருக்கும். புரியுதுங்களா? அதுவும் முதல்ல ஹெல்த்தா இருக்கணும். ஹெல்த்தா இருந்தா மனசு சரியா இருக்கும். மனசு சரியா இருந்தா உடம்பு ஹெல்த் நல்லாருக்கும். சரி இப்ப அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க. முக்கியமா பெண்கள் கிட்டத்தட்ட 35, 36, 39, 40 பிளஸ் வந்துட்டீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, புரோட்டீன் சம்மந்தப்பட்ட உணவு நெறைய எடுத்துக்கோங்க. இப்படி செய்யலாமா? புதன்கிழமை அன்னைக்கு பச்சை பயிறு சாப்பிடலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு கொண்டைக்கடலை சாப்பிடலாம். ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு கோதுமை சாப்பிடலாம். அது அந்த கிரகங்கள் கூட சம்மந்தப்பட்டது. அப்ப அந்த கிரகங்களோட சக்தியும் கிடைக்கும். சரிங்களா? அதே நேரத்தில உணவுகள்லேருந்து நமக்கு அந்த சக்தியும் கிடைக்கும். வாரத்தில ஒரு நாள் கீரை சேர்த்துக்கிறது. புதன்கிழமை கீரை சேர்த்துக்கலாம். பச்சைக்கு சேர்த்துக்கலாம். செவ்வாய்க்கிழமைக்கு பீட்ரூட் சேர்க்கிறது. செவ்வாய்க்கிழமை பீட்ரூட்டுங்க சிகப்பு. செவ்வாய்க்கிழமைக்கு உகந்தது. பீட்ரூட் சேர்க்கிறது. இந்த மாரி உணவு முறைகள்ல நீங்க இந்த உணவு முறைகள் நெறைய எடுத்துக்க ஆரம்பிங்க. சரி, ரொம்ப முக்கியமா மனச பேலன்ஸ் பண்றதுக்கு, மனசு ஹார்மோன இம்பேலன்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி, ஹார்மோன் மூலியமா மனசு இம்பேலன்ஸ் ஆனாலும் சரி, நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? தியானம் பண்ணுங்க. அட போங்க சார் தியானம் பண்ணது எங்களுக்கு நேரம்லாம் கிடையாதுன்றீங்களா? நீங்க எத்தன மணிக்கு எந்திரிக்கிறீங்க? சிலர் சொல்லுவாங்க, நான் காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், 6 மணிக்கு எந்திரிக்கிறேன். சரி நீங்க 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4:45க்கு எந்திரிங்க. ஒரு 15 நிமிஷம் முன்னாடி எந்திரிங்க. முடியுமா? முடியும். சரி. என்ன பண்ணுங்க, 4:45க்கு உட்காந்து அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்து வாஷ்ரூம்லாம் போயிட்டு அப்படியே உட்காந்து தியானம் பண்ணுங்க. மூச்சு காத்த மட்டும் கவனிங்க ஆரம்ப காலத்தில. தியானம் பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். அதுக்கான பயிற்சி வகுப்புகள்லாம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அத பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்க நீங்க வீடியோல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி தியானத்துக்கு கிளாஸ்க்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் இல்லங்க எனக்கு ஏற்கனவே தியானம் தெரியும்னாலும் சரி, அப்படியே தியானம் உட்காந்து பண்ணுங்க. இல்லையா, கண்ண மூடி உட்காந்து மூச்சு காத்த கவனிங்க. மனசு அப்பப்ப எண்ண அலைகள் வந்துகிட்டு தான் போகும். அடுத்து சமைக்கணும், இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு எல்லாமே வந்துட்டு தான் போகும். எப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தாலும் அப்படியே தூக்கி ஓரமா வச்சுருங்க. வச்சுட்டு மூச்சு காத்த மட்டும் கவனி. இல்ல காலையில என்னால எழுந்திரிக்க முடியாது. எனக்கு எழுந்திரிச்ச உடனே என்னோட வேலை தான் எனக்கு முக்கியம்னு மைண்டுக்குள்ள டென்ஷன் ஓடும். நான் எழுந்துச்சு வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவேன். சரி. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி.
எல்லா வேலையும் முடிச்சாச்சு, பெட்லாம் போட்டாச்சு, பாய் போட்டாச்சு, அப்படியே படுக்கிறதுக்கு வந்து உக்காந்துட்டீங்க. அப்படியே உட்காந்துருங்க. உட்காந்து கண்ணை மூடி உட்காந்து மூச்சு காற்ற மட்டும் கவனிங்க. ஒரு 15 நிமிஷம். எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு, எல்லாம் கிளம்பியாச்சு, வீட்டில் தனியாக தான் இருக்கேன், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஒரு 11 மணி 12 மணி மத்தியானம் உட்காந்து தியானம் பண்ணுங்க. 15 நிமிஷம். இந்த தியானம் பண்ணும்போது நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணுறீங்க, டிவி ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு நீங்கள் பாட்டு தியானம் மட்டும் பண்ணுங்கள். சீரியஸாக சொல்கிறேங்க. இந்த தியானம்ங்கிறது அது ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் பண்ணால் எல்லாமே சரியாயிடுமான்னு கேட்குறாங்க நிறைய பேர். செஞ்சு பாருங்கள், தெரியும். அவ்வளோ ரொம்ப நல்ல விஷயம் மனசுக்கு. மனசு சரியாக உடம்பு சரியாகும். சிலர் எப்படி தெரியுமா இருக்காங்க, உடம்புக்கு அசைவு கொடுத்தால் உடம்பு நல்லா இருக்கும், மனசு அசையாமல் இருந்தால் மனசு நல்லா இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், சோம்பேறித்தனம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பொசிஷனில் இப்படி உட்காந்துருவாங்க. அவ்வளோதான், உடம்பு கொஞ்சம் கூட அசைக்க மாட்டாங்க, படுத்திருப்பாங்க, திரும்ப கூட மாட்டாங்க. போப்பா சோம்பேறித்தனமாக இருக்குது, அப்படியே படுத்திருப்பாங்க, உடம்பு அசைக்கவே மாட்டாங்க. அவ்வளோ கெட்டது உடம்புக்கு. உடம்பு அசையாமல் இருக்கிறது அவ்வளோ கெட்டது. மனசு சுற்றிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கும். மனசு எங்கெங்கெல்லாம் சுற்றுதோ, மனசு எப்பயுமே அசைந்து கொண்டே இருக்குது. அசைந்துன்னா வேறு ஒரு திங்கிங் தாட் ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டே இருக்குது. அப்படி தான் மனசுக்கு நல்லது கிடையாது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் தியானம் பண்ண உடம்பு அசைக்க போகிறது கிடையாது. ஏன்னா உடம்பு அசைஞ்சால் மறுபடியும் மனசு அசையும். அதனால் நீங்கள் உடம்பு அசைக்க போகிறது கிடையாது. இந்த தியானம் பண்ணும்போது, அதாவது தியானம் பண்ணும்போது நீங்கள் உடம்பு அசையாமல் வச்சுருக்கிறது உங்களுக்கு நல்லது. சோம்பேறித்தனத்தினால உடம்பு அசையாமல் வச்சுருக்கிறது நல்லது கிடையாது. சரிங்களா? சரி. அப்போ உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். நிச்சயமாக தியானம் பண்ணுங்கள். உணவு முறையில் நல்ல புரோட்டீன் அந்த மாதிரி எடுங்க. முக்கியமாக தண்ணி நிறையா குடிங்க. நிறைய பெண்கள் காலையில் எழுந்திரிக்கிறாங்க, சமையலை பார்க்குறாங்க, தண்ணி தாங்க எடுக்குது, சரி 2 நிமிஷம் கழிச்சு குடிக்கலாம்னு சொல்லி சமையலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தண்ணி தாங்க எடுக்குது, கொஞ்சம் அப்படி அவ்வளோதான் குடிச்சு வச்சுட்டு அவங்க பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. 11 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே வேலையெல்லாம் முடிச்சாவாடா. இது மாதிரி குடிக்கிறது தப்பு. காலைல 5 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க, 4 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க, வேலையை ஆரம்பிக்கிறீங்க. எப்போ? காலையில் 4 மணிலேருந்து 5, 6, 7, 8, 9, 10 கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் டிஃபன் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறதுலாம் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் டைம் ஒதுக்குங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் சரியாக இருக்கும். நீங்கள் நல்லா இருந்தால் வீடு நல்லா இருக்கும். ஒரு பில்டிங் கட்டிடலாங்க, ஒரு வீடு கட்டிடலாங்க, அந்த பில்டிங்கை வீடாக மாற்றுறது, குடும்பமாக மாற்றுறது பெண்கள் தான். பெண்கள் நல்லா ஆரோக்கியமாக இருந்து மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் செழிப்பாக சிறப்பாக இருக்கும். ஆண்களே உங்களுக்காக சொல்லிக்கிறது. நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிற லேடிஸ் கூட இந்த வீடியோ உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட காமிங்க. உங்கள் வீட்டில் ஆண்கள் உங்களுக்காக, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அம்மாவாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், இவங்க சந்தோஷமாக இருந்தால்தான் சுக்கிரன், பெண்கள்னால் சுக்கிரன், இவங்க சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். பெண்களே 40 வயசு கிட்ட வரீங்க, தாண்டிட்டீங்க அப்படின்னாலே நிச்சயமாக நான் சொன்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு ப்ராப்ளம் இருக்குங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டுங்க, ஃபிசிக்கலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, என்ன செய்யலான்னு கேட்குறீங்களா? வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சொல்யூஷன் இருக்குது. எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழ முடியும், வாழ்க்கையில் சூப்பராக மாற முடியும். சரிங்களா? வாழ்க வளமுடன்.